முட்டையில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருள் இருக்கிறதா என்னும் கேள்வியானதை இருந்து முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. புகார் குறித்து FSSAI விசாரணை தொடர்ந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம். தொடர்பான விவரங்கள். ரவி வணக்கம். முட்டை என்பது உலக அளவில், இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் ஒரு பிரதான உணவுப் பொருளாக இருக்கிறது. முட்டையை விரும்பி உண்ணக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முட்டை என்பது உணவுப் பொருளில் மிக முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முட்டை சார்ந்து வரக்கூடிய செய்திகள் முட்டை பிரியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதில் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து கலக்கப்படுவதாகவும் அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் வெளியான வீடியோ, அந்த வீடியோவை அடிப்படையாக வைத்து மிக முக்கியமான உத்தரவை FSSAI என்று சொல்லப்படக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் முட்டைகளில் உள்ளதா என்பதை நாடு முழுவதும் பரிசோதனை செய்து அறிக்கை அளிக்க மண்டல அலுவலகங்களுக்கு FSSAI உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏன் இந்த உத்தரவு பிறப்பித்தார்கள்? பின்னணி என்ன நடந்தது? இந்த உத்தரவு பிறப்பித்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், கர்நாடகாவில் தான் இது முதலில் இந்த பிரச்சனை என்பது வெடித்தது. அதாவது கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நிறுவனம், எக்கோஸ் என்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய முட்டைகளில் நைட்ரோபியூரான் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்தினுடைய எச்சங்கள் இருப்பதாகவும் அந்த முட்டையை உட்கொண்டால் அது புற்றுநோய்க்கான வழிவகுக்கும் என்று அங்க இருக்கக்கூடிய ஒரு யூடியூபில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்கிறது. அதாவது அந்த முட்டையில் இது போன்ற நைட்ரோபியூரான் என்ற மருந்து கலக்கப்பட்டிருப்பதாக அது தொடர்பான ஆய்வக பரிசோதனை என்ற அறிக்கையோடு ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிறது. அந்த வீடியோ வெளியான உடன் அது நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவுகிறது. முட்டையில் ஆபத்தா, முட்டை உட்கொண்டால் புற்றுநோய் வருமா என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் என்பது ஏற்பட தொடங்குகிறது. இது காட்டுத்தீ போல நாடு முழுவதும் பரவுகிறது. ஆனால் அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட, அந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்ட அந்த ஆய்வக பரிசோதனை என்பது உண்மையா பொய்யா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இது உண்மை என்றும் இன்னும் உறுதியாகவில்லை. இந்நிலையில் தான் அந்த வீடியோ வெளியான உடனடியாக தான் நாடு முழுவதும் முட்டை தொடர்பான ஒரு அச்சம் என்பது ஏற்படுகிறது. உண்மையில் இந்த நைட்ரோபியூரான் என்றால் என்ன என்றால், அந்த நைட்ரோபியூரான் என்பது ஆன்டிபயோட்டிக் உடைய மருந்து, அது ஒரு மருந்து. அதாவது இந்த கோழி மற்றும் இறால், பன்றி போன்ற இறைச்சிக்காக வளர்க்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு உணவு தீவனம் கொடுப்பார்கள் அல்லவா, அந்த தீவனத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த நைட்ரோபியூரான். இந்த நைட்ரோபியூரான் கலந்த தீவனம் உயிரினங்களுக்கு கொடுக்கப்பட்டால் உயிரினங்களுக்கு இந்த பாக்டீரியா தொற்று என்பது ஏற்படாது, அது தவிர்க்கும். அதனால் இது போன்று இறைச்சிக்காக வளர்க்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கு நைட்ரோபியூரான் கலந்த தீவனம் என்பது கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய அது உட்கொள்ளக்கூடிய உயிரினம், குறிப்பாக கோழி எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நைட்ரோபியூரான் கலந்த தீவனம் எடுத்துக்கொண்ட கோழி முட்டையிடும் போது அந்த முட்டையில் நைட்ரோபியூரானுடைய எச்சங்கள் இருந்து அதை மனிதன் உட்கொள்ளும் போது அது நீண்ட நாட்கள் மனித உடம்பில் தங்கியிருந்து அது புற்றுநோய் மற்றும் மரபணு சோதனை ஏற்படுத்தக்கூடிய, மரபணு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் எல்லாம் வழிவகுக்கும் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டது. இது பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்தியா முழுக்க நைட்ரோபியூரான் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து தடை செய்யப்பட்டது. எந்த விதமான இறைச்சிக்காக வளர்க்கப்படக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் நைட்ரோபியூரானுடைய ஆன்டிபயோட்டிக் மருந்து கலந்து எந்த தீவனமும் கொடுக்கப்படக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை மீறி கர்நாடகாவை சேர்ந்த எக்கோஸ் என்ற நிறுவனம் தயாரிக்கக்கூடிய முட்டையில் ஆன்டிபயோட்டிக், இந்த நைட்ரோபியூரான் என்ற ஆன்டிபயோட்டிக் என்பது அதனுடைய எச்சங்கள் இருப்பதாகவும் ஒரு வீடியோ ஒன்று கர்நாடகாவில் வெளியானது. அந்த வீடியோவின் மூலமாக தான் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு இந்தியா முழுக்க ஏற்பட்டது. இந்த வீடியோவை அந்த யூடியூப் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த முட்டையில் நாங்கள் பரிசோதனை செய்தும் அது தொடர்பான ஆய்வு இருக்கிறது என்றெல்லாம் வெளியிட்டு அந்த வீடியோ வெளியானது. ஆனால் அந்த வீடியோவில் வெளியிடப்பட்ட அந்த ஆய்வக பரிசோதனை என்பது உண்மை என்று இதுவரை உறுதியாகவில்லை. அதிகாரப்பூர்வமாக யாரும் அது போன்று உறுதிப்படுத்தவில்லை. அதனால இப்போது இந்த செய்தி பரவியுடனேயே முட்டை வாங்கலாமா, சாப்பிடலாமா, முட்டை மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் உடனடியாக இதில் FSSAI தலையிடுகிறார்கள். தாமாக முன் வந்து இதை பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உடனடியாக இந்த முட்டைகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் முட்டைகளை எடுத்துக்கொண்டு ஆய்வகத்துக்கு உட்படுத்த வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான உத்தரவை மண்டல அலுவலகங்களுக்கு பிறப்பித்திருக்கிறார்கள்.
அனைத்து விதமான பிராண்ட் மற்றும் பிராண்ட் அல்லாத முட்டைகள், மொத்த விற்பனை கடையில் இருக்கக்கூடிய முட்டைகள், சில்லறை விற்பனை கடையில் இருக்கக்கூடிய முட்டைகள் என பண்ணைகள் என அனைத்து இடங்களில் முட்டைகளை சேகரித்து உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் முடிவு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று மண்டல அலுவலகங்களுக்கு FSSAI உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அதன் முடிவுகள் வெளியான பிறகுதான் இதனுடைய உண்மை தன்மை என்பது தெரிய வரும். ஆனால் அதற்குள்ளாக யாரும் பீதியடைய வேண்டாம், அச்சமடைய வேண்டாம், முட்டை வாங்கி தவிர்க்க வேண்டாம். அதாவது முட்டை வாங்கி உட்கொள்ளலாம் என்ற சந்தேகம் யாருக்கு வேண்டாம். நீங்கள் தாராளமாக எப்போதும் போல நீங்கள் முட்டை வாங்கி உட்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், தமிழகம் கர்நாடக இடையே இந்த முட்டை வர்த்தகம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் எந்த இடத்திலும் இந்த நைட்ரோபியூரான் என்ற அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து கலக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக எங்கும் உறுதியாகவில்லை. அது முழுக்க தற்போது வரையில் வதந்தியாக தான் இருக்கின்றது. அதனால தொடர்ந்து நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய முட்டைகளில் பரிசோதனை நடத்தப்படுகிறது. யாரும் அச்சப்பட வேண்டாம், தாராளமாக முட்டையை எப்போதும் போல் உட்கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கர்நாடகா பொறுத்தவரை கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் இதை பற்றி பேசும்போது, கர்நாடகாவில் நாங்கள் பல்வேறு இடங்களில் சோதனை செய்திருக்கிறோம். 124 முட்டைகளில் 123 முட்டைகள் தரமானவை என்று எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைத்திருக்கிறது. அதனால் யாரும் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம். தொடர்ந்து நாங்கள் பல்வேறு இடங்களில் முட்டைகளை சேகரித்து ஆய்வகங்களுக்கு அனுப்பி வருகின்றோம். அதன் முடிவுகள் 5 நாட்களில் கிடைக்கும். அதற்கு பிறகு நமக்கு உறுதியாக தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த முட்டை சார்ந்து வரக்கூடிய செய்தி என்பது இதுவரையிலும் இந்த நிமிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நிமிடம் வரையில் உறுதியாகவில்லை. முட்டையில் இது போன்ற ஒரு எச்சம் இருக்கின்றது, அதாவது நைட்ரோபியூரான் என்ற தடை செய்யப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துடைய எச்சங்கள் இருப்பதாக இருக்கக்கூடிய தகவல் இதுவரையிலும் உண்மை கிடையாது, உறுதியாகவில்லை. அதனால் நீங்கள் வழக்கம் போல நீங்கள் முட்டை உட்கொள்ளலாம், யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றுதான் இந்த நிமிடம் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முட்டைகளில் ஆய்வகங்களுக்கு கொண்டு சென்று பரிசோதிக்கக்கூடிய அதை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. 5-6 நாட்களில் அது தொடர்பான முடிவு வெளியாகும் போதுதான் இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பது தெரியவரும். ஆனால் இது என்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். உண்மையிலே முட்டை இது போன்று கலக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அல்ல, இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இது எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிறுவனம் தரப்பில் கர்நாடகாவில் இந்த சர்ச்சைக்குரிய வகையில் செய்தி வெளியிடப்பட்டு அது சார்ந்த நிறுவனம் தரப்பில் எகோஸ் என்ற நிறுவனம் இதை பற்றி பேசும்போது, நாங்கள் FSSAI அனுமதி கொடுத்ததை விட குறைவான அளவில் தான் இது போன்ற நாங்கள் எல்லாம் பயன்படுத்துகின்றோம். அதாவது எங்களுடைய பண்ணைகள் எப்போதும் சுத்தமான முறையில் நாங்கள் பராமரித்து வருகின்றோம். 1 கிலோ தீவனத்திற்கு 1 மைக்ரோகிராம் என்ற FSSAI கொடுத்த அனுமதிக்கும் குறைவான அளவில் தான் இருக்கின்றது. இது ஒருவேளை இது போன்ற தகவல் என்பது நாங்கள் கொடுத்த தீவனம் மூலமாக அல்லாமல் இது போன்ற சுற்றுப்புற சூழல், குறிப்பாக நீர் மற்றும் மண் இது போன்ற காரணங்களால் இந்த மாசுபாட்டு காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும், ஆனால் தீவனம் என்பது நாங்கள் முறையாக தான் கொடுத்து வருகின்றோம் என்று அந்த நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இந்த நிமிடம் வரை இது போன்ற வதந்திகள் பொறுத்தவரையில் இன்னும் உறுதியாகவில்லை. அது வதந்தியாக மட்டும்தான் இருக்கின்றது. யாரும் அச்சப்பட வேண்டாம், முட்டையை வாங்கலாமா வேண்டாம் என்ற யோசனை எல்லாம் வேண்டாம். வழக்கம் போல முட்டை வாங்கலாம் உட்கொள்ளலாம் என்றுதான் இந்த நிமிடம் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை குறித்து தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்கத்தினரும் அது தொடர்பான பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த பேட்டியை நாம் தற்போது பார்க்கலாம். ரிதி, ஹீரோடான் என்கிற அந்த மருந்து ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியிருக்கார்கள். ஜென்ரலா அது வந்து என்னன்னா, இந்தியாவில் அது பேண்ட் ப்ராடக்ட். யாருமே கோழி பண்ணைக்காரங்க அந்த மெடிசனும் தெரியாது, அது யாரும் யூஸ் பண்றதே கிடையாதுங்க. எந்த வெட்டினரி டாக்டரும் அதை பிரிஸ்கிரிப்டும் பண்றதில்லை. ஏன்னா ஆல்ரெடி பேண்ட் ப்ராடக்ட்ங்கிறதுனால யாரும் பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ்நாட்டில இருந்து முட்டை ஏற்றுமதி நல்ல அளவு போயிட்டு, அதே மாதிரி முட்டை பவுடரும் நல்லா ஏற்றுமதி பல கோடிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் தரக்கட்டுப்பாட்டிலிருந்து சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் என்னன்னா முட்டையை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணையிலிருந்து இன்னைக்கு முட்டையை எடுத்து லேப்ல கொடுத்து ஆய்வகத்தில் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அதிகாரிகள் கேட்கும்போது நாங்களும் அதையும் கொடுத்து அதை ஆய்வகத்தில் கொடுத்து என்ன ரிப்போர்ட் வருது அதையும் உங்களுக்கு வெரி சூன் நாங்கள் கூடிய வரையில் 2-3 நாட்களுக்குள்ளேயே நாங்கள் அதையும் உங்க பிரஸ் ரிலீஸ் மூலம் அதையும் வெளிப்படுத்துகிறோம். அதனால முட்டை சாப்பிடுவதில் எந்த விதமான பயமும் எதுவும் கிடையாது. அந்த குறிப்பிட மாதிரியான அந்த பாதிப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் இங்க நம்ம இதுல 100% இல்லைங்கிறது உறுதியா ஆணித்தரவும் இங்க சொல்றோம்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப நம்ம இதை பொறுத்தவரை இங்க யாரும் அந்த மெடிசன் யூஸ் பண்றது கிடையாதுங்க. அதனால தாராளம் சாப்பிடலாம். இது என்னன்னா முட்டை விலை அதிகமான நேரம் ஒரு சிலர் இதை தவறான செய்திகளுக்கு சொல்லி பரப்புவாங்கன்னு வச்சுங்களேன்.
முக்கிய காரணமே அதான் வச்சுங்களேன். நீங்களே என்ன சொல்றீங்க, முட்டை உச்சத்தை தொட்டுங்கிறீங்க. மக்காச்சோளம் வந்து 32 ரூபா 35 ரூபா வர்றப்ப அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பட் இது வந்து ஏன்னா இப்ப முட்டை இந்த விலை இருந்தாலும் இதே வந்து நம்ம மார்ச் ஏப்ரல் என்ன வந்து 3 ரூபா 60 காசு 50 காசு இருக்கு. அப்ப வந்து பண்ணையார் வந்து பெரும் இழப்பு ஏற்படுகிறது. இந்த சீசன் இது வந்து இந்த வின்டர் சீசன் வந்து இந்த 3 மாத காலத்திற்கு தான் முட்டை விலை வந்து இருக்கு. இது இந்த விலையில வர்ற உபரியை வச்சுதான் இப்போ கடந்த காலத்துல வர்ற மைனஸ் வந்து சரியட்ட முடியும். அப்பொழுதுதான் பண்ணையில வந்து நடத்த முடியுங்க. வங்கியில் வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியும். இல்லைன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாலே பார்த்து நிறைய பேர் கடனை வாங்கி நிறைய பேர் சூசைட் பண்ண ஆளுங்களும் இருக்காங்க. அதனால வந்து இந்த விலையெல்லாம் வந்து சாதாரண விலை தான் வச்சுங்களேன். மற்ற பொருளை ஒப்பிடும் பொழுது இந்த விலை வந்து ஏற்றங்கிறது இது ஏற்றமே கிடையாது. முட்டை 7 ரூபாய்க்கு மேல வித்தாதான் கட்டுப்படியாகிற விலைக்கு வரும்னு வச்சுங்களேன். அப்பதான் பண்ணையை வந்து சுகாதாரம் நடத்த முடியும். இன்றைக்கு எந்த விலைவாசி இன்னைக்கு கம்மியா வைக்குது, எல்லா இதுலையுமே இன்னைக்கு எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆகி போச்சுங்க. அதனால முட்டை விலை வந்து இது வந்து ஏறுவதற்கு வாய்ப்பை தவிர இது எந்த வித சாப்பிடுறதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நாங்கள் அந்த சங்கத்தின் மூலியமா பண்ணையாளர் சார்பாக தெரிவிக்கிறோம்.